இப்போ வந்து ஒரு கணவன் வந்து தனது மனைவியின் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும். உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கான பயிற்சி தான் அங்கே கிடைக்குது. அப்போ நான் புரிஞ்சிக்கவே மாட்டேன். நான் அவமானப்படுத்துவேன், அவங்கள கஷ்டப்படுத்துவேன். அப்படின்னா, நீ அங்கே என்ன பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா, ஒரு உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்ளாமல் இருப்பது என்கிற பயிற்சியை தான் நீ எடுக்கிற. அப்போ உன்னால உணர்ச்சிகள புரிஞ்சிக்கவே முடியாது. எங்கேயுமே புரிஞ்சுக்க முடியாது. உன் உடம்புல இருக்கிற உணர்ச்சிகளே உன்னால புரிஞ்சுக்க முடியாது. அதனால உணர்ச்சிகள புரிஞ்சுக்கிறதுக்கான பயிற்சி தான் அது. வாழ்க்கையே ஒரு பயிற்சி தான். அதனால உனது மனைவியின் உணர்ச்சிகள நீ புரிஞ்சுக்கோ. அவங்களுடைய வலிகள புரிஞ்சுக்கோ. அவங்களுடைய துன்பத்த புரிஞ்சுக்கோ. அப்படி அப்போ புரிந்து கொள்வதற்கான பயிற்சிய தான் நீ எடுக்கிற. அப்பதான் இந்த உலகத்த நீ புரிஞ்சுக்க முடியும். மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும். மனிதர்களுடைய துன்பத்த புரிஞ்சுக்க முடியும். உனது மனைவியின் துன்பத்தை புரிந்து கொள்ளும்போது, நீ இந்த உலகத்தில் மனிதர்களின் துன்பத்தை புரிந்து கொள்வாய். நீ புரிஞ்சுக்கலன்னா, அப்ப நீ புரிஞ்சுக்க மாட்ட. யாரையுமே புரிஞ்சுக்க மாட்ட. இங்க மட்டும் நான் புரிஞ்சுக்க மாட்டேன், அங்க புரிஞ்சுப்பேன் அப்படிலாம் கிடையாது. இங்க நீ என்ன பயிற்சி எடுக்கிறியோ, அதுதான் அங்க கிடைக்கும். உன் மனைவியோட துன்பத்தை நீ புரிஞ்சுக்கல அப்படின்னா, அப்போ ஒருவருடைய துன்பத்தை புரிந்து கொள்ளாமல் எப்படி இருப்பது என்கிற பயிற்சியை நீ எடுத்துக்கொண்டு இருக்கிறாய். அப்ப அந்த பயிற்சி தான் வெளியில வேலை செய்யும். எங்க போனாலும் மத்தவங்களோட துன்பத்தையும் புரிஞ்சுக்க மாட்ட, உன்னுடைய துன்பத்தையும் புரிஞ்சுக்க மாட்ட. உனக்கு என்ன துன்பம் இருக்கோ, அத கூட நீ தெரிஞ்சுக்க மாட்ட. அதனால வந்து ஒரு பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொண்டால் தான் உனது உடல் உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும். கடந்த காலத்தில அதனால தான் நோயே வந்துச்சு. நோய் ஏன் வந்துச்சு அப்படின்னா, உடல் உணர்வுகள புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு எப்படி மதிப்பளிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு என்ன காரணம்? ஒரு பெண்ண வந்து துன்புறுத்தி தான் கடந்த காலங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பெண்களும் தங்களை தங்களே துன்புறுத்துவதற்கு அவங்க அனுமதிச்சாங்க. ஆண்கள் வந்து தங்களை துன்புறுத்துவதற்கு பெண்கள அனுமதிச்சாங்க. ஆண்கள் வந்து பெண்கள துன்புறுத்துனாங்க. அதனால தான் வந்து உடல் உணர்வுகள பத்தி ஒண்ணுமே இல்ல. ஒரு நாலேட்ஜ் சுத்தமா இல்ல. அதனால தான் வந்து நோயெல்லாம் வந்துச்சு. நம்ம உடல் உணர்வுகள புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு விளக்கம், அதற்கு இதுதான் காரணம். நமக்கு ஏன் ஒரு தூக்கம் வரல? நமக்கு ஏன் இன்னைக்கு சோம்பலா இருக்கு? நமக்கு ஏன் இன்னைக்கு வந்து ஒரு மாரி கவலையா இருக்கு? இந்த எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்த கண்டுபிடிக்கணும். தெரியாமலாம் இல்ல. அப்போ இதெல்லாம் தெரியாம இந்த மாரி கண்டுபிடிக்க முடியாதனால தான் கடந்த காலங்கள்ல நோய்களால மனிதர்கள் செத்து போனாங்க. நம்ம உடம்புல ஏன் இந்த மாரி பிரச்சனை வந்தது? இந்த நோய் ஏன் வந்தது? இது கூட தெரியாம இருக்காங்க. அந்த அளவுக்கு உடலே புரிஞ்சுக்க முடியல. தான் உடம்புல ஒரு பிரச்சனை வருது. இதுக்கு என்ன காரணங்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியல. அதனால தான் டாக்டர்ட்ட போய் எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு. மருந்து குடுங்க அப்படின்றாங்க. நோய் வந்ததுக்கு காரணமே நீ தான். ஆனா அந்த அளவுக்கு காரணம் என்னன்னா, அந்த காலத்தில பெண்கள யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பெண்களும் தங்களை புரிந்து கொள்ளாத ஆண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது. அந்த மாரி பெண்களும் தங்களுடைய உணர்வுகள புரிஞ்சுக்க முடியாம இருந்தாங்க. அந்த அளவு பெண்கள வந்து அடிமைப்படுத்துறது, பெண்கள் அதற்கு அனுமதி கொடுப்பது, இப்படி இருந்ததுனால தான் உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுக்கின்ற ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்ததுனால தான், ஆ ஆண்களுக்கு தங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்க முடியல, பெண்களுக்கும் அதனால நோய் வந்துச்சு. நோய் அதனால தான் வந்துச்சு. எப்ப நீ வந்து நீ ஆரோக்கியமா இருக்கணுமா, உனக்கு ஒரு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ. அவங்களுடைய உணர்ச்சிகள புரிஞ்சுக்கோ. அவங்க ஏன் வந்து அழுகுறாங்க? ஏன் சிரிக்கிறாங்க? ஏன் சந்தோஷமா இருக்காங்க? ஏன் கோவப்படுறாங்க? ஏன் அமைதியா இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீ அத புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கயேன், உன் உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் உனக்கு சரியா தெரிஞ்சிரும். உனது உடல் உணர்வுகள நீ புரிஞ்சுப்ப. மனுஷங்களையும் தெரிஞ்சுப்ப. இந்த வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறது தெரிஞ்சிரும். அதனால ஒரு பெண்ணின் உணர்வுகள புரிஞ்சுக்கணும். ரொம்ப இனிமையா உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு இனிமையான ஒரு அனுபவம் அது. உணர்வுகள புரிஞ்சுக்கிறணுமா? அது ரொம்ப கஷ்டம் கிடையாதுப்பா. நீ ஒரு பெண்ணோட உணர்வு உனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணோட உணர்வ நீ புரிஞ்சுக்கோ. பாருங்க எவ்வளோ பெண்ணாலே உனக்கு பார்க்குறதுக்கு நீ பெண்ணாலே பலவீனமாகுற ஒரு ஆள் தான். பெண்ணுனாலே ஒரு அழகா இருக்காங்க. இனிமையா இருக்கு, ஜாலியா இருக்கு அப்படிங்கும்போது, அங்க அங்க உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அங்க தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கை எவ்வளோ இனிமையானது பாருங்க. ஒரு இனிமையான ஒரு வழியில் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு உனக்கு ஒரு பயிற்சி. அப்போ ஒரு பெண் வந்து ஏன் கோவப்படுறாங்க? ஏன் வந்து நம்மகிட்ட பேச மாட்டேன்றாங்க? ஏன் வந்து ஏன் இன்னைக்கு அடிக்கல? ஏன் இன்னைக்கு திட்டல? நேத்து ரொம்ப கோவப்பட்டாங்களே, இன்னைக்கு ஏன் கோவப்படல? இன்னைக்கு ஏன் உம்முன்னு இருக்காங்க? இன்னைக்கு ஏன் சோகமா இருக்காங்க? இன்னைக்கு ஏன் அவங்க ரொம்ப உடம்பு சரியில்ல போலுக்க? அல்லது அவங்க உடம்பு சரியில்ல போலுக்க? அவங்களுக்கு காய்ச்சல் போலுக்க? அப்படின்ற மாரி சின்ன சின்ன விஷயங்களையும் நீ புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு நீ பக்கத்திலேயே இருக்கணும். பக்கத்திலேயே இருந்துகிட்டு அவங்களுடைய உடல் உணர்வுகள புரிஞ்சுக்கணும். அப்போ உன் உடம்புல என்ன பிரச்சனைலாம் உனக்கு தெரிஞ்சிரும். மனுஷங்களையும் ஈஸியா புரிஞ்சுப்ப. உணர்வுகள நீ அதனால அதற்கு அப்படிதான் அப்படித்தான்
மனித இனம் வந்து எதிர்காலத்தில் இனிமே வர காலங்களில் மனித இனம் சிறப்பாக இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? பெண்ணின் உடல் உணர்வுகளை புரிந்து கொள்ள இப்பொழுது காதல்லாம் ஏன் அதிகமாகுது? அன்பு, பாசம்லாம் இப்போ அதிகமாகுது. பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் அதிகமாயிட்டாங்க. நாம் நினச்ச மாதிரியே அவங்க இருக்கணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிலாம் நினைக்காம, சந்தோஷமாக இருக்காங்களா, பிடிச்சவங்களோட வாழ்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி அன்பு இப்பொழுது பரவிட்டு இருக்கு. அன்பு, பாசம், காதல்லாம் பரவிட்டு இருக்கு. சமாதானம் அதிகரிச்சிட்டு இருக்கு. நம்ம உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம். எல்லா நாட்டினரும் நமக்கு சகோதரர்கள் தான். நம்மளை வரவேற்பாங்க. விருந்தினர்களைப் போல வரவேற்பாங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடக்குமா? அந்நியர்களை பார்த்தாலே சண்டைக்கு வருவாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் எதனால் ஏற்படுது? கடந்த காலங்களில் ஏன் வந்து போர்லாம் நடந்துச்சு? பெண்களும் ஆண்களும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் போர் உலக அளவில் நடந்துகிட்டு இருந்தது. ஒவ்வொரு வீட்லேயும் பொண்டாட்டியை போட்டு ஆண் அடிப்பான், பொண்டாட்டி ஆம்பளையை வந்து கேவலமாக திட்டிகிட்டு இருப்பா. இப்படி சண்டை, குடும்பத்தில் சண்டை நடந்துகிட்டு இருந்தது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடந்த சண்டை தான் அதோட முழுமை வடிவம் தான் இந்த போர். இன்றைக்கி ஏன் சண்டை நடக்கலை, இன்றைக்கி ஏன் போர் நடக்கலை பெரும்பாலான நாடுகளில் அப்படின்னா, இன்றைக்கி ஆணும் பெண்ணும் இன்றைக்கி நல்லா எப்படி பழகிறது, எப்படி அன்பு செலுத்துறது, எப்படி புரிஞ்சுக்கிறது, உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்வது, பெண்ணின் உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்வது என்கிற அந்த அனுபவம் இன்றைக்கி கிடைக்குது மனிதர்கள். அதனால தான் நம்ம அமைதியாக இருக்கோம். எங்கே போர் நடக்குது தெரியுமா? இஸ்லாமிய நாடுகளில் தான் போர் நடக்குது. காரணம், அவங்க பெண்களின் உணர்வுகளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்கள இன்னும் அடிமையாக தான் வச்சுருக்காங்க. அவங்க சுதந்திரமாக வாழ விட மாட்டாங்க. ஒரு முகத்தை கூட வெளியே காட்ட விட மாட்டாங்க. அந்த மாதிரி வேலைக்கு போக விட மாட்டாங்க, படிக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரியான நாடுகளில் தான் அவங்க தான் இன்னும் இந்த பயங்கரவாதம் போர்லாம் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள் வந்து நம்ம ஆப்கானிஸ்தான், அப்புறம் பாகிஸ்தான், இந்த மாதிரி இஸ்லாமிய நாடுகளில் தான் காசா, இஸ்ரேல், பாலஸ்தீனம், இந்த மாதிரி நாடு. இஸ்ரேல் வந்து முஸ்லீம் நாடு கிடையாதுனாலும் எல்லாம் பக்கத்தில் தானே இருக்காங்க. இப்போ இந்தியா அமைதியாக இருந்தாலும் எப்படி பாகிஸ்தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, அதுபோல் இஸ்ரேல் ஒருவேளை அமைதியாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிற நாடுகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். பாலஸ்தீனத்துக்காரங்க தீவிரவாதி, ஹமாஸ் தீவிரவாதி எல்லாம் போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது அவன் அதுக்கு தகுந்த பதிலடி கொடுக்குற மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரி பெண்களை யார் புரிஞ்சிக்கலையோ அங்கே தான் வந்து வாழ்க்கை அமைதியாகவே இருக்காது. பெண்களை எங்கே அடிமையாக பயன்படுத்துகிறாங்களோ, பெண்களை சுதந்திரமாக எங்கே வாழ விடலையோ அங்கே தான் சண்டை நடக்குது. அதுவே பார்த்திங்கன்னா இந்த அரேபியா கண்ட்ரியில் கூட இப்போ பெண்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம், முகத்தை காட்டலாம். துபாயில் வந்து பெண்கள் அடிமையாக இல்லை பெரும்பாலும். அங்கே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பர்தா போடணுன்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அந்த தளர்வுகள் ஏற்படும்போது, அந்த இஸ்லாமிய மதத்தில் சில தளர்வுகளை அவர்கள் அமல்படுத்தும் போது அங்கே ஒரு நல்ல ஒரு சுதந்திரம், மாற்றம் என்பது கிடைக்குது. எங்கே இன்னும் பிற்போக்குத்தனமாகவே இருக்காங்களோ அங்கே தான் சண்டைகளுக்கான ஆபத்து. பலூசிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இங்கெல்லாம் இன்னும் பிற்போக்கு மனநிலை இருக்குது. பெண்களை அடிமைப்படுத்துகிற அந்த மனநிலை. அதனால தான் அங்கே வந்து அவர்களும் முன்னேறவில்லை. எங்கெல்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்களோ அவங்க முன்னேறவே மாட்டாங்க. அங்கே மகிழ்ச்சியாகவே இருக்க மாட்டாங்க. அங்கே சண்டைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போன்று நம்ம வாழணும். இதுதான் எதிர்காலத்திலே மனிதர்கள் எளிமையாக வாழ போகிறதுக்கு அதான் காரணமாக இருக்குது. மனிதர்கள் எதிர்காலத்தில் எளிமையாக ஏன் வாழ போகிறாங்கன்னா, இப்போ அது பெண்களுடைய விருப்பமாக இருக்கிறது. பெண்கள் என்ன விரும்புகிறாங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. பெண்கள் வந்து நீ வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிச்சுட்டு வரணும், பெண்களுக்கே தெரில நாம் என்ன விரும்பணும், நமது விருப்பம் என்னவாக இருக்க வேண்டும் என்றே அவர்களுக்கே தெரியவில்லை. ஒரு பெண்ணின் விருப்பம் என்ன அப்படிங்கிறது பெண்ணே புரிஞ்சுக்கணும். தனது விருப்பம், தனக்கு என்ன பிடிக்குது, இப்போ தனது கணவன் தனக்கு அருகிலே இருக்கணும், பணத்தை தேடி வெளிநாடெல்லாம் போகக்கூடாது. அல்லது நீ ஒரு இன்ஜினியராக பெரிய லட்சியவாதி ஆகிட்டா, விஞ்ஞானி ஆகிட்டா, நீ என் பக்கத்துலேயே இருக்க மாட்ட, நீ எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி கூடத்தில் தான் இருப்ப. நீ ஒரு மருத்துவர் ஆகிட்டா, மருத்துவர் எப்போ மருத்துவமனையில் தான் இருப்பார். அப்போ தனது கணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு இப்போ ஒரு பெண் எப்படி நினைப்பா, தாங்கூட இருக்கணும், நிறைய நேரம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அதனாலே என்ன பண்ணுவாங்க, சில பெண்கள் அப்படி யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. இங்கே பெரிய லட்சியவாதிகள்லாம் வேண்டாம்ப்பா, அவர் எப்போ பார்த்தாலும் லட்சியத்தை கவனிக்க பெறுவார், என் பக்கத்துலேயே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி லட்சியவாதிகளை திருமணம் செய்து கொண்டு தனது கணவன் அருகாமையில் இல்லை என்பதற்காக விவாகரத்து செய்த பெண்கள் இருக்கிறார்கள். இதுதான் பெண்களுடைய உணர்ச்சி. இதுதான் எதிர்காலத்தில் மாற்றத்தை உருவாக்க போகுது. பெண்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பெண்ணின் உணர்வு என்ன அப்படிங்கிறது பெண்களே ஆராய்ச்சி பண்ணி போகும்போது, பெண் தனக்கு ஆண் தனது அருகிலே இருக்க வேண்டும், தன்னுடனே எப்போதும் அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டும் அப்படின்னு தான் விரும்புகிறேன். அப்படி விரும்பும்போது நீ இப்போ பணத்தை சம்பாதித்த பிறகு வெளிநாட்டுக்கு போக முடியாது. அது மாதிரி வந்து வெளிநாட்டுக்கு போக முடியாது. அப்புறம் ஒரு லட்சியவாதியாக இருக்க முடியாது. நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பணக்காரர் ஆகணும், கோடீஸ்வரர் ஆகணும், இந்த மாதிரி லட்சியம்லாம் இருக்கக்கூடாது. உன்னுடைய லட்சியம் என்னவாக இருக்கணும்,
எனது மனைவியின் அருகிலே இருக்க வேண்டும். அதுதான் ஒரு ஆணின் லட்சியமாக இனிமேல் மாறப்போகுது. ஏன்னா நீ ஒரு இன்ஜினியராவோ, டாக்டராவோ, ஒரு விஞ்ஞானியாவோ அல்லது ஒரு பணம் சம்பாதிக்கிற கோடீஸ்வரரோ ஆகணும்னா, நீ அது உனது மனைவியின் அருகாமையில் இருந்து உன்னை விலக்கி விடுவாய். அப்போ இந்த பெண்ணின் விருப்பம் இருக்குல்ல, கணவன் தனக்கு அருகிலே இருக்கணும், நிறைய நேரத்தை தனக்காக செலவழிக்கணும், டெய்லி நாங்கள் சந்தித்து பேசணும், டெய்லி நாங்கள் 2 பேரும் 2, 3 மணி நேரமாக சந்திச்சுக்கணும், பேசணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பெண்ணின் விருப்பம் தான் எதிர்காலத்தில் மனித வாழ்க்கையை எளிமையாக மாற்றப் போகிறது. அதனால தான் எதிர்காலம் 2040 செயலிழக்க தொடங்கிவிடும். அப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் அமைதி ஏற்பட்டுவிடும். அப்போ மகிழ்ச்சி வந்துடும். அதான மகிழ்ச்சி. ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக ஒரு கணவன் மனைவிக்கு அருகிலே இருந்து அவளுக்கு உதவியாக இருக்கிறது, அவளுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறது. அப்படி இருக்கும்போது மனித வாழ்க்கை எளிமையாக மாறிவிடும். நீ ஒரு இன்ஜினியராக இருந்துட்டுலாம் உன் மனைவியோடலாம் இருக்க முடியாது. நீ ஒரு டாக்டராக இருந்துட்டுலாம் உன் மனைவியோடலாம் டெய்லி 2, 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ இதில் எது முக்கியம் அப்படிங்கும்போது, ஒரு பெண்ணிற்கு எது முக்கியம்? தனது இன்பம் தான் முக்கியம் அப்படின்னு தான் அவர் சொல்லும்போது, அப்போ நீ டாக்டர் ஆக முடியாது, இன்ஜினியர் ஆக முடியாது, பணக்காரர் ஆக முடியாது. எளிமையாக தான் வாழ முடியும். எளிமையாக வாழ்ந்தால் தான் ஒரு பெண்ணிற்கு அருகிலேயே இருக்க முடியும். அவளை சந்தோஷமாக வச்சு அதுதான் பெண்ணிற்கு சந்தோஷமாக இருக்கிறது. அப்படின்றால் பெண் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் பெண் அருகிலே இருக்க வேண்டும். நீ டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆகாத. அப்படின்னா நீ டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அல்லது பெரிய விஞ்ஞானியாவோ அல்லது ஒரு கோடீஸ்வரராகவோ எப்போ பணத்தை தேடுற ஒரு ஆளாக இருந்தேன்னா உன்னால் ஒரு பெண்ணை சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. அப்படிங்கிற நிலைமைக்கு வரும்போது இப்படி தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது. பணத்தை தேடி ஓடும்போது உறவுகளுக்கு இடையில் இடைவெளி வருது. அது மனிதர்கள் சந்தோஷத்தை குறைக்குது. எனக்கு அளவான பணம் போதும் அப்படின்னு நினைக்கும்போது உறவுகள் அப்போ தான் நெருங்குது, அப்போ தான் சந்தோஷம் வருது. அப்படின்னா இந்த உலகத்தை பராமரிக்கணுமே, நம்ம இப்படி ஒரு பிரம்மாண்டமான உலகத்தை பராமரிக்கணுமே, இந்த உலகத்தை பராமரிக்கணும்னா தியாகிகள் தேவை. இந்த உலகத்தோட எனக்கு என் மனைவி தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களால எப்படி இந்த உலகத்தை பராமரிக்க முடியும்? நம்ம அணு உலைகளெல்லாம் கட்டி வச்சுருக்கோம், தொழிற்சாலைகள்லாம் இயங்கிட்டு இருக்கு, பெரிய பெரிய மருத்துவமனைகள்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி இருக்கும்போது தொழிற்சாலைகள், அதிநவீன மருத்துவமனைகள், அணு உலைகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என் மனைவியோட 2 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும், 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அங்கே இருக்கிற விஞ்ஞானிகள் மனைவியை தேடி வர முடியுமா? முடியாது. அப்போ இதெல்லாம் மெயின்டைன் அப்போ இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். இன்னும் எதிர்காலத்தில் ஒரு பெண்ணின் உணர்வை புரிந்து கொள்ளும்போது பெண் என்ன விரும்புகிறா? தனது கணவன் தனக்கு அருகிலே இருக்க வேண்டும், தனது கணவனுக்கு அருகில் தானும் இருக்க வேண்டும். அப்போ அவளும் விஞ்ஞானி ஆக முடியாது. நான் விஞ்ஞானி ஆகிறேன்னு சொல்லிட்டு இவள் விஞ்ஞானத்தை பார்க்க போகும்போது புருஷன் வேறு எவ்வளையா பிக்கப் பண்ணிட்டு போயிடக்கூடாதுல்ல. அப்போ அந்த மாதிரி அல்லது நான் விஞ்ஞானி ஆகிறேன்னு ஒரு ஆண் விஞ்ஞானத்தை நோக்கி போகும்போது பொண்டாட்டி வேறு எங்கேயாவது யாரையா வச்சுக்கக்கூடாது. அதனால அப்போ நெருக்கமாக இருக்கணும், உறவை பாதுகாக்கணும், மனைவியை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம பக்கத்திலே இருக்கணும். அவளை சந்தோஷமாக வச்சுக்கிறது மட்டும் கிடையாது, உன் மனைவியை பாதுகாக்கணும்ல. உனக்கு ஒரு மனைவி கிடச்சிருக்கா, உனக்கு ஒரு கணவன் கிடச்சிருக்கான், அப்போ அவங்கள பாதுகாக்கணும்ல. அப்போ அதுக்கு நீ பக்கத்தில் இருந்தால் தான் முடியும். நிறைய பெரிய பெரிய விஐபிலாம் என்ன பண்ணுவான், மனைவி என்னென்ன பண்ணுறாங்க அதுன்னு சொல்லிட்டு உளவுத்துறைக்கு உளவு நிறுவனம்லாம் இருக்குது. எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க, என் மனைவி மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன், நான் என் லட்சியத்தை நோக்கி போயிட்டுருக்கேன், இந்த நேரத்தில் என் மனைவி எனக்கு உண்மையாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உளவு நிறுவனங்களுக்கு தகவல் கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஒரு 10 நாளைக்கு, ஒரு மாதம் கழிச்சு, உங்கள் மனைவிக்கு வேறு ஆள்களோட தொடர்பு இருக்குது, அவர் என்னென்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவோம். இந்த மாதிரி தான். அப்போது இதெல்லாம் அப்போ நீ உண்மையாக இருக்கணும், மனைவி உனக்கு உண்மையாக இருக்கணும். ஏன் உண்மையாக இல்லை? நீ பக்கத்திலே இல்லை, அவங்க தேவையை நீ பூர்த்தி பண்ணல, அதனால தான் அவங்க மனைவி உனக்கு உண்மையாக இல்லை. அப்போது நீ பக்கத்திலே இருந்தால் உனக்கு அவங்க உனக்கு உண்மையாக இருக்க போகிறாங்க. அவங்க ஏன் வேற ஒருத்தருக்கு போகிறாங்க? அப்போ உன் மனைவியை உனக்காக நீ பாதுகாக்கணும் அப்படின்னா உன் மனைவிக்கு பக்கத்திலே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பெண்ணின் உணர்வுகள் இப்படித்தான் இருக்கிறது என்னும் பொழுது கணவனும் மனைவியும் பக்கத்திலே இருக்கணும். அப்படிங்கும்போது அப்போ நீ ஒரு இன்ஜினியராகவோ, விஞ்ஞானியாவோ, ஒரு டாக்டராகவோ அல்லது ஒரு பெரிய தொழிலதிபராகவோ நீ இருக்க முடியாது. அதனால தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது எதிர்காலத்தில்.